கனடாவிற்கு புதிதாக வருபவர்கள் சில சமயங்களில் மோசடிகளுக்கு உள்ளாகலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அமைப்பு எவ்வாறு செயற்படுகிறது என அவர்களுக்கு தெரியாததால் இவ்வாறு நடக்கிறது. மோசடிகளிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு பொதுவான மோசடிகளை பற்றி அறிந்து கொள்வது முக்கியம். இவ்வாறான பொதுவான மோசடிகளில் அரசு ஊழியர்கள் போல நடித்து மக்களை ஏமாற்றுவது மடங்கும். அவர்கள் தகவல்களை திருடுவதற்காக போலி மின்னஞ்சல்கள் அல்லது குறுஞ்செய்திகளை அனுப்புகிறார்கள். போலி பரிசுகள், வரி மோசடிகள் மற்றும் கணனி வைரஸ் போன்ற தந்திரோபாயங்களையும் அவர்கள் பயன்படுத்துகின்றனர். இந்த நிலையில் யாராலும் உங்களுக்கு வேலை, விசா அல்லது நிரந்தர குடியிருப்பு ஆகியவற்றை உறுதியளிக்க முடியாது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அதிகாரப்பூர்வ குடிவரவு அதிகாரிகளால் மட்டுமே இந்த முடிவுகளை எடுக்க முடியும். உண்மையான அரசாங்க சேவைகள் தெளிவான மற்றும் நியாயமான விதிகளை பின்பற்றுகின்றன. அரசாங்க ஊழியர்கள் ஒருபோதும் விசித்திரமான வழிகளில் பணம் கேட்க மாட்டார்கள். அவர்கள் பரிசு அட்டைகள், தனிப்பட்ட வங்கி பரிமாற்றங்கள் ஆகியவற்றை கேட்க மாட்டார்கள் அல்லது பணம் செலுத்த உங்களை அவசரப்படுத்த மாட்டார்கள். அவர்கள் உங்களை கைது செய்வதாகவோ அல்லது நாடு கடத்துவதாகவோ அச்சுறுத்தவும் மாட்டார்கள். பாதுகாப்பாக இருக்க எப்போதும் அதிகாரப்பூர்வ வலைத்தளங்களையும் தகவல்களையும் சரிபார்க்க வேண்டும். அத்துடன் அறிமுகமில்லாத நபர்களுடன் உங்கள் தனிப்பட்ட விவரங்களை பகிர வேண்டாம். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதை அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்து மற்றவர்களையும் எச்சரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.